இப்ப அன்பர்கள் குரு பூர்ணிமானா என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. குரு அப்படிங்கக்கூடியது மிக உயர்ந்த ஒரு தத்துவம் குழந்தைங்களா. குருங்கக்கூடியது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தெரிசிக்க பூசிக்க பாதகம் சூட. குருவினுடைய தன்மை தெரிசிக்க பூசிக்க பாதகம் சூட. சரி, இந்த குவலயத்தோருக்கு இந்த இதெல்லாம் இது சுலபமா கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சுலபமா கிடைக்கக்கூடியது இல்ல. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், குருங்க கூடிய பேர்ல நம்மை நாமே ஏமாத்திக்கிட்டு பெறத்தியாரையும் ஏமாத்தி கட்டிப்போம். அதான் உண்மை. நம்மை நாமே குருங்க கூடிய பேர்ல ஏமாத்திட்டு பெறத்தியாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம். குருங்கிறது ஒரு உருவத்தில் கட்டுப்படக்கூடியது இல்ல. அது அகண்ட விஸ்வம். அந்த அகண்ட கண்ணும் யோக கடவுள் இருப்பது எங்கே? கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னா எல்லாமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் பிரம்மஸ்வரூபம் என்னும் அந்த அனுபவத்தை உட்கொண்ட அடியவர்கள் திருமேனியே யோக கடவுள் இருக்கும் இருப்பிடம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார்.